ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் சீனி சம்பல் செய்ய போகிறேன். எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டுறோம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள்: மாசி 50 கிராம் தூள் பண்ணி வச்சுருக்கிறோம், 6 ஏலக்காய், 10 கிராம்பு, கருவேப்பட்டை கொஞ்சம், கருவேப்பிலை ரம்பை, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம், புளி கரைச்சி வச்சுருக்கிறோம். இப்போ இதை நான் ஒரு தாச்சி அடுப்பில் வச்சு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து இதில் கருவேப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கருவேப்பிலை ரம்பை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொரிய விடுறேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்குறதுக்கு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் டிலே ஆகும், நான் சுருக்கமாக காட்டுறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் எல்லாம் மஞ்சளோடு சேர்ந்துடுது. இப்போ இதுக்கு காரத்துக்கு கட்டர் மிளகாய் தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஒரு 3 தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள் 1 தேக்கரண்டி அளவு சேர்க்கணும். காரம் கூட தேவைன்னா கூடுதலாக சேர்த்துக்கலாம். இது 1 கிலோ வெங்காயம், அதுக்கு தான் இந்த அளவுகள். இப்போ இது காரத்துக்கு 3 தேக்கரண்டி அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன், 1 தேக்கரண்டி தனி மிளகாத்தூள். இப்போ இந்த மாசி தூளையும் சேர்க்குறேன். மாசி 50 கிராம் தூள் பண்ணி வச்சுக்கலாம், கூடுதலாகவும் சேர்க்கலாம், ஒரு 100 கிராமும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் கூட இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்க விடுவோம். எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த கரைச்சி வச்ச புளி, இது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைசல், அதையும் அதில் சேர்க்கலாம். புளி கூடுதலாக சேர்க்கக்கூடாது, புளிப்பாக இருக்கும். சீனி சம்பலுக்கு சீனி தான் முக்கியம். இப்போ இதுக்கு 50 கிராம் சீனி சேர்க்குறேன். பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சீனி போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அது லூஸாக இலகிடும். இப்போ இதுக்கு உப்பு கொஞ்சம் காணாது, உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கு சீனியும் கொஞ்சம் காணாது, இன்னொரு 50 கிராம் சீனி 1 கிலோ வெங்காயத்துக்கு 100 கிராம் சீனி சேர்க்கணும். இப்போ இதில் இருந்து 1/4 கிலோ வெங்காயம் போட்டால் 2-2.5 மேசக்கரண்டி சீனி போதுமான அளவாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா அளவாக வந்துடுது. இனிப்பு புளிப்பு எல்லாம் நான் தேங்காய் ரொட்டியோட தான் இந்த ரொட்டி சாப்பிட போகிறேன். சரியான டேஸ்டான ஒரு சீனி சம்பல். நான் ஏற்கனவே போட்டுக்கிறேன் சீனி சம்பல், வெஜிடேரியனாக. இது மாசித்தூள் போட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.